ஸோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு செருப்படி கல்லடி வாங்கணும். காய்ஸ் என்னோட ஐடி கார்டு பார்த்தீங்களா? ஸோ காய்ஸ் இதுதான் எங்கள் கிளாஸ் ரூம் CD19. கிட்ட பேசுவோம், பேச வேணாம்லாம் இல்லை, நல்லா பேசுங்க. ஏன்னா காலேஜ் டைம் மட்டும் தான் நம்மளால ஃப்ரீயாக இருக்க முடியும். அப்படி எல்லாமே டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் காலேஜில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் எங்களோட லாஸ்ட் டே. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து ஐடி கார்டை சப்மிட் பண்ண போகிறோம். ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டு ஐடி கார்டு கொடுக்க போகிறோம். என் ஐடி கார்டை பார்த்தீங்கன்னா மறந்து போயிட்டு எனக்கு கொடுக்கவே மனசு ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப அழுக்காக தேஞ்சு போய் பெண்லாம் கீழே எனக்கு அது மனசே வரல சார். ஆமாம். ஸோ எங்களோட மறக்க முடியாத மெமரிஸ் இங்கே தான். இதோட கடைசியாக இதோட கடைசி அவ்வளோதான். டிசி வாங்கிட்டு 12th மார்க்ஸ் வாங்கி கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் போயிட்டு செருப்படி கல்லடி வாங்கணும். ஆல்ரெடி 4 வாங்கிட்டேன். ஆமாம், வேலைக்கு அதிகமாக வாங்கணும், ஏறணும், சாதிக்கணும். இன்னும் எவ்வளவோ இருக்குது. இவெல்லாம் பாருங்க, சென்னையிலேருந்து ஈரோடுக்கே போயிட்டு அங்கிருந்து அவ்வளோதான். இனிமேட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து கடிக்கிறது, பேசுறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. கதம் தெருக்கி விட்டுருவாங்க. இந்த கிளாஸ் இந்த ரோலாம் ஆசா இருக்கும் பாருங்க. இந்த ரோகம் அப்படியே காலியாக இருக்குது. காய்ச்சி என்னோட ஐடி கார்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? This is our hiding card. This is Guru and this is badge. இதுதான் எங்கள் காலேஜ் ஐடி கார்டு. இந்த கலர் தான். எப்படி தரமாக இருக்கா? லைட்டாக மோசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. காய்ஸ் இது வந்து ஒரு பேட்ச், ஸ்டார் பேட்ச். இதுதான் என்னோட கல்ச்சரல் கோஆர்டினேட்டர். அப்படியே எனக்கு இது வந்து மொத்தம் 3 பேட்ச் கொடுத்தாங்க. ஒரு பேட்ச் வீட்டில் பத்திரமா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கல்ச்சரல் கோஆர்டினேட்டர். ஸோ இது வந்து புது பேட்ச், ரீசெண்டாக வாங்குது. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த ஐடி கார்டை கொடுத்துருவோம். இந்த பேட்ச் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு வாட்டி போட்டு பார்த்துருவோம். ஸோ இனிமேட்டு நம்மளை செக்யூரிட்டி என்ன கேட்க மாட்டாங்க, ஏன்ப்பா இதை போட்டு வரல, ஸ்டாஃப் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த காலேஜில் இருக்க போகிறோம். கடைசி ஒன்ஸ் டைம் தான் லாஸ்ட் ஒன் டைம் இது போட்டு எவ்வளோ சுற்றி இருப்போம், ரன்னிங் இருப்போம், 3rd இயர் சீனு எல்லாம் முடிஞ்சிச்சு. இதோட கடைசியாக ஒரு வாட்டி கூட ஸ்டைலாக நாங்கள் கடைசியாக படித்து இந்த ஃப்ளோரு, நாங்கள் குடிக்கிற இந்த தண்ணி இடம், இதுதான் எங்கள் ஃப்ளோரு. இங்கே தான் நாங்கள் இருப்போம். இங்கேருந்து இந்த லெஃப்ட் சைட் கிளாஸில் 4வது கிளாஸ், சாரி 3வது கிளாஸு. இங்கேருந்து இருந்தால் நான் அதை யூஸ் பண்ணேன். இதான் எங்கள் ஹெச்ஓடி ரூம். கமான் கைஸ். கைஸ் நான் இங்கே தான் படித்தேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ். கமான் கைஸ். டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நானும் வரும். ஸோ இது ஒரு ஸ்டாஃப் ரூமு. ஸோ எங்கள் கிளாஸ் வந்து இங்கே இருக்குது. This is final year class. This is my class also, okay? ஸோ கைஸ் இதுதான் எங்கள் கிளாஸ் ரூம். CD19 BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் 3rd இயர். ஸோ நாங்கள் 3rd இயர் இப்போ முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்ச். Thomas என்ன சொல்லுவாரு? காமஸா? காமஸ் வேறா? சரி எஸ் வேறு இருக்கேன் பார்த்து பேசுகிறேன். ஸோ நாங்கள் படித்த கிளாஸ். ஸோ சந்திரமுகி ஆராய் தான். இது உள்ள தான் நாங்கள் இருந்து வெளில வந்தோம். ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ நாங்கள் போவோம். ஒருத்தனும் பெரிய ஆளாகி வரணும் அப்படின்றது ஒரு ஆசை. மறுபடியும் இங்கே திரும்பி எல்லோரும் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களே, ரீயூனியன் கொடுக்குறப்ப எல்லோரும் ஒரு ஃபீல்டில் இருக்கணும். சூப்பராக வரும். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம்ல நாங்கள் என்ன நினச்சி வந்தோம் எனக்கே தெரியாது. இது எனக்கு விஸ்காம் எடுக்கிறது ஆசை. எனக்கு எங்கள் அப்பா சொல்லிட்டு ஐடி கம்பெனி போ, டேட்டா சயின்ஸ் எடுத்துட்டோம். என்ன படிக்கிறது அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. சரி படிப்போம் சொல்லிட்டு படிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு. செகண்ட் இயரில் நம்ம என்னடா பண்ண 1 வருஷம் தான் இருக்குது, என்னடா பண்ண சொல்லி வச்சோம். செகண்ட் இயர் தான் ஜாலியாக இருந்தது. 3rd இயர் வந்து கடுப்பாக போச்சு. ஏன்னா எங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்னு சொல்லி பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா எக்ஸாமும் வந்துச்சு. அதுவும் தள்ளிட்டு 3rd இயர் வந்தோம். லைஃப் டோட்டலாக மாற்றி போட்டுச்சு. லாஸ்ட்டு செம்மெல்லாம் சொல்லவே வேணாம். செருப்படி 4 பண்ணுறாங்க நைட்டும். இப்போ லாஸ்ட்டாக வீட்டில் 4 பண்ணுறாங்க. அது வாங்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டென்டர் அண்ட் டிசைனர். ஆமாம் அவ்வளோதான். இவன் வந்து சென்னையிலேருந்து ஈரோடு போய் டிசைனிங் பண்ணுறான். ஸோ இவன் ஒரு பெரிய டிசைனராக, எனக்கு ஒரு குட்டி கான்டென்ட் கிரியேட்டர். கொஞ்சம் குட்டியில் கொஞ்சம் வளர பெரிய கண்டென்ட். நம்ம காலேஜில் படிக்கிறப்ப நீங்கள் சுத்தமாக வந்து நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், பேச வேணாம்லாம் இல்லை, நல்லா பேசுங்க. ஏன்னா காலேஜ் டைம் மட்டும் தான் நம்மளால ஃப்ரீயாக இருக்க முடியும். அதுவும் 2nd இயர் வரைக்கும் தான் குறிப்பாக. 3rd இயர்லாம் போயிட்டீங்கன்னா உங்களை தெருக்கி விட்டுருவாங்க. ஸோ கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக பொண்ணுக்கிட்ட பேச போட்டாங்க. 3rd இயர்லாம் பொண்ணுக்கிட்ட பேசினா லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடி.
இந்த காலேஜில் லவ்லாம் வந்து ரொம்ப அது சில பேர் ரேர் 99%ல் 1% வேணால் ஏதோ ஒன்று இதாகும். மற்றபடி எல்லாமே டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது உங்கள் ஸ்கில்ஸில் போட்டு அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா காலேஜ் முடிஞ்ச பிறகு உங்களை ஸ்கில்லில் தான் ஆடிட்டோரியம் எங்களுக்கான ஆடிட்டோரியம் இதுதான். ஸோ எங்கள் ஆடிட்டோரியம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் இதில் தான் நடக்கும். ஸோ வேறு ஏதாவது டான்ஸ்னால் வெளில ஸ்டேஜ் வருவாங்க. அங்கே 2 பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா தூரத்தில். அந்த விமானதான் டிசி வாங்கினதா லெட்டர் எழுதணுமா? லெட்டர் எழுதணுமாண்டா? நாங்கள் யார் டேட்டா சயின்ஸ் சேட் ஜிபியில் போட போகிறோம். எந்த ஒர்க்குக்கும் வர மாட்டாங்க. சின்சியஸ் பாய்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எழுத போகிறேன். ஆனால் அவங்க எழுதிட்ட பேருக்கு எழுத போகிறேன். டேட்டுக்கு மேலே நம்ம வர முடியாதுல்ல. ஸோ கைஸ் இனிமேட்டு இன்னைக்கு டேட் வந்து 31/5/2025. இதோட எங்கள் காலேஜ் வந்து முடியுது. ஸோ இனிமேட்டு நாங்கள் வரணும்னா வேறு எதுக்கு வருவோம்? நடுவில் வேறு எதுக்கும் வர மாட்டோமா? அது எதுக்கும் கூட மாட்டோம். ஸோ கைஸ் இனிமேல் நாங்கள் வந்தால் கிராஜுவேஷன் டேக்கு மட்டும் தான் வருவோம். ஸோ அன்றைக்கி இந்த மட்டும்தான் அதோட 2வது வாட்டி அதோட முடியுது. ஸோ ஆனால் மொத்தமாக அஃபிஷியலாக இன்னையோட முடியுது. இனிமேட்டு காலேஜுக்கு நாங்கள் வர முடியுது. ஆனால் ரொம்ப ஃபீல்லாம் கிடையாது. அவ்வளோதான் கைஸ். லெட்டர் எழுதி வச்சு போய் கொடுத்துட்டு மொத்தம் 3 லெட்டர் நினைக்கிறேன் வாங்கிட்டு ஐடி கார்டை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. கைஸ் ஃபார்மை சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு G14 ஃபார் சப்மிட்டிங் திஸ் ஃபார்ம். கைஸ் கடைசியாக நாங்கள் இப்போ வந்த பசங்களை மட்டும் வச்சு ஒரு வீடியோஸ் நம்ப தான் கைஸ் பார்த்துங்க. எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. கண்டென்ட்டே இல்லாமல் அந்த கண்டென்ட் சப்மிட் பண்ணணுமா? சீக்கிரம் நம்ம கிளாஸ் ஃபார்ம் நீ வச்சிருக்கியா? நீ ஒரு நாள் ஸ்டார்ட் செஞ்சதாக கொடுத்துருக்கியா? நீ மட்டும் கல்லு சூப்பராக போடுறா. நீ பேசுனே போடல. ஆனால் சத்தியமாக நல்லா இருக்கு. இங்கே பாரு, இது வெறும் 60 ரூபா தான். என் பையன் லைட்டாக தடவை ரொம்ப தடவை காலி பண்ணி லைட்டாக கொஞ்சம் கை ஃபுல்லாக இருக்கு தடவை.
பாய் இந்த மாதிரி வாங்கணும். இஞ்சி பொடி. அடுத்து 2 பேர் எல்லாருக்கும் தெரியுங்கடா. தலைவர் இன்னும் ஒன்றும் ஆகல. நம்ம ஒரு பையனை பார்த்துருக்கோம். அதை கொடுக்கணும். ஸோ இந்த லெட்டர் தான் கொடுக்கணும். ஆனால் இது ஏன் லெட்ரு? சரி, இப்போ நான் ஒரு சென்ட் போட்டிருக்கேன். ஆனால் செம்மையாக இருக்கும். ஆனால் இது எம்எம்ஜி தானே. எம்எம்ஜி எலைட் கலர். ஆமாம். இப்போ அந்த சென்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது ஒரு கொஞ்சமாக இப்போ போட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ஸ்மெல்லுன்னு சொல்லு. ரொம்ப நீ பொறுமையான கூட தப்புன்னு இருக்கணும். தப்புன்னு இருக்கும் கூட்டாண்டு நல்லாவே. என்ன சொல்லுது தெரியுதுடா. அதான் உஷார் ஆயிட்டல்ல, அதுக்கப்புறம் தான் உனக்கு Ha ha ha!